Hello students, welcome to J Tuitions. In the video la exercise 5.1 la second la third and fourth subdivision பார்க்க போறோம். So write the first four terms of an AP when the first term A and common difference D are given. So A ஓட value and D ஓட value கொடுத்திருக்காங்க. AP உடைய first four terms நம்ம எழுதணும். So இது introduction videoல detailா கொடுத்திருக்கேன். So ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஜெனரல் ஃபார்ம் எழுதிட்டு அந்த ஜெனரல் ஃபார்ம்ல A and D ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல்ல A எழுதிடுங்க. செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 and அதோட அந்த D ஓட வேல்யூ பிளஸ் பண்ணுங்க. ஸோ பிளஸ் மைனஸ் 3 1. நெக்ஸ்ட் இந்த 1 மைனஸ் D ஓட வேல்யூ. ஸோ 1 minus 3 minus 2. Again fourth term கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மைனஸ் 2 எழுதிடுங்க. கூட காமன் டிஃபரன்ஸ் அதாவது மைனஸ் 3 is equal to மைனஸ் 5. ஸோ நம்மளோட 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் 4 டேர்ம்ஸ் ஆஃப் an AP. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் A ஓட வேல்யூ அண்ட் D ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதையும் அது மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ மைனஸ் 1, செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்க பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ பிளஸ் 1/2. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா minus 2 plus 1 divided by 2 is equal to minus 2 plus 1 minus 1 divided by 2. இப்போ third term எழுதுறதுக்கு second term first எழுதிட்டு கூட common difference add பண்ணிக்கணும். அப்ப என்ன வந்துரும்? minus 1/2 plus 1/2 0. So fourth term இந்த 0 கூட again 1/2 add பண்ணீங்கன்னா is equal to 1/2. So நம்மளோட 4 terms 1, 2, 3 and 4. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.